உருட்டுக்கடை அல்வா படித்து பார்த்து தெரிஞ்சிங்கன்னா உள்ளே வந்து ஏதோ புக்லெட் இருக்காக்குன்னு நினச்சேன் நான். அப்போ 505 வாக்குறுதிகளில் எது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எது நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு டீட்டெயில் ஆடிட் பண்ணி, ஒரு எதிர்க்கட்சி என்ற ஒரு வரிசையில் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோமேயானால், அவர்களும் உள்ள வெறும் பஞ்சை வச்சு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவ்வளோதான். இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எழுதி கொடுக்கக்கூடிய இந்த பட விளம்பர சுய விளம்பர பகுதியாக தான் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளைம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 364 கோரிக்கைகளை 64 வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். 40 வாக்குறுதிகள் வந்து அண்டர் கன்சிடரேஷனில் இருக்குது. மீத வாக்குறுதிகள் வந்து மத்திய அரசினுடைய அப்ரூவலுக்காகவோ இல்லை மத்திய அரசினுடைய காலதாமதத்திற்காகவோ நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பதை அவங்க ஒத்துக்கிட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்தா 72% கவுண்ட் அது. 72% வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இது வந்து 72% நிறைவேற்றிருக்காங்க 4.5 வருஷத்துலன்னா அது பெரிய விஷயம். ஆனால் சொல்லாததையும் செய்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்குறப்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. மகளிருக்கு இலவச பஸ் பயணம், காலை உணவு திட்டம், புதுமைப்பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் ரூ. 1000 மாதந்தோறும் ரூ. 1000 குழந்தை ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு. நான் முதல்வன் திட்டத்தில் 42 லட்சம் சர்டிஃபிகேட்ஸ் ஸ்கில் சர்டிஃபிகேட்ஸ் உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 14 லட்சம் பேர் வந்து புது அப்ஸ்கில்லிங் ஆகி அவங்க வந்து மதிப்பு கூட்டப்பட்ட வேலைவாய்ப்புக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாமே வந்து சொல்லாத திட்டங்கள் தானே. நீங்க ஒரு இல்லம் பட்டியல் போடுறீங்க, அது வந்து சொல்லாததையும் திமுக அரசு செய்திருக்கிறது அப்படின்னு. ஆமா, இல்லம் தேடி கல்வி. ஆனா பிரதானமாக திமுக கொடுத்த வாக்குறுதிகள்ல நீட் ரத்து, நாங்க வந்து டாஸ்மாக் கடைகள்ல மெல்ல மூடுவோம்னு சொன்னாங்க, குறிப்பாக வந்து கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. இது எல்லாம் வந்து பிரதானமாக திமுக அரசு சொன்னது, இதெல்லாம் நிறைவேற்றவில்லையே அப்படின்னு. நீங்க ஒண்ணு தெரியணுங்க, நீட் ரத்து எதை வச்சு சொன்னாங்க? மத்தியில வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் ரத்து, சரியா? அந்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் ரத்து செய்வேன்னு ராகுல் காந்தி உறுதி கொடுத்துட்டார். என்ன கொடுத்தாரு ராகுல் காந்தி? நீட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அது பொருந்தும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்க சுய விருப்பப்படி இணைந்தால் இணைந்து கொள்ளலாம், இணையாவிட்டால் அவர்கள் வந்து விலக்கு பெறலாம் என்று சொன்னவர். வாக்குறுதிகள்லேயே அது இருந்துச்சு, வாக்குறுதியிலே இருக்கு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சா? வந்தால் கண்டிப்பாக நீட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கும். ஓகே, பண்ணலைன்னா என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு இருக்கக்கூடிய மோடிட்டு தான் போய் மோத வேண்டியது இருக்குது. மோடிட்ட இவங்க தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்காங்க, இனி இது வாதாடி தான் பெற வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் நீட் ரத்து பண்ணலை அப்படின்னா, நீட் ரத்து பண்ணுறதுக்கான ஒரு ஆட்சி முறை நிர்வாகம் அங்கே வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணியிருப்பாங்க.